அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியந்து பார்க்கக்கூடிய வகையில் ராசிக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய குரு மிகவும் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் நுழைவதால் இனிமேல் தான் மெயின் பிக்சர் இருக்கக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு மிக வலுவாக பஞ்சமஸ்தானமாகிய 5இல் நுழைந்து ஏப்ரல் மாதம் 2024 முதல் ஏப்ரல் மாதம் 2025 வரை சஞ்சரிக்க போகிறாருங்க. இது மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் இந்த தருணத்துல மிக வலுவாக ராசியின் அதிபதியான சனி சனியாக அமர்ந்திருக்கிறார். ராகு 3லும் கேது 9லும் இருக்கக்கூடிய இந்த தருணத்துல மிக அற்புதமான கிரக மாறுதலாக இந்த குரு பயிற்சி மகர ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் இனிமேல் தான் குரு மிக வலுவாக தனது பகை கிரகமாக இருந்தாலும் கூட சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசிக்குள் நுழைந்து 2024 ஏப்ரல் மாதம் முதல் 2025 ஏப்ரல் மாதம் வரை மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவேதான் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் அவருடைய சஞ்சார அமைப்பும் மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். என்றால் இந்த தருணத்தில் குரு பகவான் நீட்சம் பெற்றார், வலுவிழந்து சில சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகும். ஆனால் தனது பகை கிரகமாக இருப்பதால் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக அதீதமாக கிடைக்குங்க. எனவே எந்த பணியாக இருந்தாலும் மிக சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. உதாரணமாக நம்மளையே நாம் எடுத்துக்கொள்வோம். தற்போது நாம் நம்மளுடைய வீட்டில் இருக்கும்போது எவ்வளவு மகிழ்ச்சியாக ஒரு கம்ஃபர்டான ஒரு சௌகரியமான சூழ்நிலையில் இருக்கிறோம். அதே நம்மளுடைய நண்பரின் வீட்டிற்கு செல்கிறோம் என்றால் அங்கு இருக்கக்கூடிய மனநிலை என்பது ஒரு விதமான சிரமம் இல்லாமல், ஓரளவிற்கு அலைச்சல் இல்லாமல் சற்று விழிப்புணர்வுடன் இருப்போம். ஆனால் அதைவிட நாம் நம்மளுடைய பகைவனுடைய வீட்டிற்கு செல்கிறோம் என்றால் அந்த வீட்டில் நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்களை கூட மைன்யூட்டாக நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை கூட கவனிப்பாகவும் உன்னிப்பாகவும் பார்த்து செயல்படுவோம் என்பதில் நமக்கு சந்தேகமே கிடையாது. அதே போன்றுதான் குரு பகவானும் தற்போது தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் அனைத்து விதமான பணிகளையும் மிக தெளிவாக செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய வாய்ப்பும் யோகமும் இந்த குரு பயிற்சியில் மிகவும் அபரிவிதமாக உண்டு. எனவேதான் நம்ம ராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில் இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில பல அதிரடியான நன்மைகள் சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. அதே சமயம் நாம் சென்றிருக்க வீடு நாம் பகைவராக நினைக்கக்கூடிய வீடாக இருக்கிறது. அதனால் கவனமாக இருப்போம். ஆனால் அந்த வீட்டின் ஓனர் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நம்மளை சகம கிரகமாக தான் பார்க்கிறார். எனவேதான் சுக்கிரனின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய ரிஷபராசியில் அமரக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. இது மிக சிறப்பான வரவேற்கத்தக்க ஒரு கிரக மாறுதலாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில குரு சுக்கிர மங்கள யோகம், குரு மங்கள யோகம், பல்வேறு விதமான யோகங்கள் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதோடு குபேர யோகமும் மிக அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது. என்றால் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் வீட்டில் இருக்கிறார் குரு என்பதை மறந்துட வேண்டாம். அதே சமயம் குரு சஞ்சார அமைப்பின்படி 2, 4, 5, 7, 9, 11 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க. அப்படி சஞ்சரிப்பதன் காரணமாக பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் நீங்கி முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உருவாகக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ 3, 6, 8, 10, 12 ஆகிய இடங்கள்ல சின்ன சின்ன சிரமங்கள் இருக்கலாம். ஆனால் குருவிடம் இருந்து எந்த விதமான தோஷ குறைபாடுகளோ பாதிப்புகளோ நிச்சயமாக வராது. ஏனென்றால் குரு மனித வாழ்வில் சுகங்களை மட்டுமே கொடுக்கக்கூடியவராகவும் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய அமைப்பு சாதகமற்று இருக்கும் போது
அவரிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளை மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் தடுப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. எனவேதான் குருவின் சாதகமற்ற இடங்கள்ல மற்ற கிரகநிலைகளின் அமைப்பையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே சமயம் நவ கிரகங்கள்ல 8 கிரகங்கள் சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் குரு மட்டும் சாதகமாக இருந்தாலே போதும், அனைத்து சிரமங்களையும் தகர்த்து விடக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்தவராக இருக்கிறார். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகின்றன. இதன் காரணமாக வாழ்வில் சுபிச்சம் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கும்பராசிக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா என்று வியக்கக்கூடிய வகையில ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இது மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக நவ கிரகங்களிலே குரு, ராகு, கேது, சனி போன்ற கிரகநிலைகள் மிக நீண்ட தூர பயண சஞ்சார காலகட்டத்தை கொண்டிருப்பதால் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரம் என்பது, பெயர்ச்சி என்பது மிக கவனிப்பாக பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது. அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பு மிகப்பெரிய அளவுல மனித வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவேதான் குரு பயிற்சி மிக உன்னிப்பாக பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது மனித வாழ்வில் நேர்வழியில் செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு மட்டும்தான். அவருடைய பார்வையில் நட்பு கிரகமாக சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் குருவிற்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகின்றன. சம கிரகமாக சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் குருவிற்கு சம கிரகமாக பார்க்கப்படுகின்றன. ஆனால் அதே சமயம் குருவின் பார்வையில் புதன் மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க குரு. ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் குரு பகை கிரகமாக பார்க்கக்கூடிய புதன், சுக்கிரன் இந்த 2 கிரகங்களுமே குருவை சம கிரகமாக தான் பார்க்கின்றன. இது மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு மட்டும்தான். எனவேதான் குருவினுடைய அமைப்பு மிக வலுவாக இருந்தால் குடும்பம், உத்தியோகம், தொழில், கலைத்துறை, அரசியல் துறை என அனைத்திலும் அசூர வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து மிகப்பெரிய அளவுல தித்திப்பான மகிழ்ச்சியை பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. குருவிற்கு உச்ச வீடாக கடகராசியும், நீச்ச வீடாக மகர ராசியும், ஆட்சி வீடாக தனுசு மற்றும் மீன ராசி பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட குரு பகவான் தனது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் வீட்டிற்கு சென்றிருப்பதால் அதீதமான கவனத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் செய்வதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்கிறார். எனவே 2024 முதல் 25 வரை குருவின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான நன்மைகளும் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிரம்பி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி குருவின் அமைப்பு மிகவும் வலுவாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பஞ்சமஸ்தானமாகிய 5இல் நுழைந்திருக்கிறாருங்க. மகர ராசிக்காரர்களுக்கு 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியான குரு மிகவும் வலுவாக பஞ்சமஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய பல சிரமங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதோடு மட்டுமல்லாது 9 மற்றும் 11ஆம் இடத்திற்கும் கிடைக்கிறதுங்க. பாக்கியஸ்தானம், லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த தருணம் என்பது நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. எனவேதான் மகர ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையில எந்த விஷயத்தை திட்டமிட்டாலும் அவை மிக சிறப்பான முன்னேற்றத்தை நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. இந்த குரு பயிற்சி காலகட்டம் முழுவதுமே பல விஷயங்கள்ல அலைச்சல், சிரமம் குறையும். நீங்கள் எதிர்பார்க்கிறபடியே குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும். குடும்ப பொறுப்புகள் அதிகரித்தாலும் கூட குடும்ப சூழ்நிலை என்பது மகிழ்ச்சிகரமாகவும் நிம்மதி நிறைந்தவையாகவும் அமைவதற்கான யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. குருவின் சுப பார்வையின் காரணமாக விவாகம், புத்திரபாக்கியம் உட்பட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கிடைக்கும். உத்தியோக ரீதியாக சனி 2இல் இருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் 5இல் நுழைந்திருக்கக்கூடிய குருவின் அமைப்பு என்பது நிச்சயமாக உத்தியோக ரீதியாக இருந்த பல சங்கடங்களை விலக்கி புதிய உற்சாகத்தையும் தென்பையும் கொடுக்கின்றன. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கி அனைத்தையும் மிக சிறப்பாகவும் துடிப்புடனும் செய்வதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது. அவசரமாக முடிவு எடுத்தாலும் கூட அவை நன்மை நிறைந்தவையாக அமைகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறையில் அசூர வளர்ச்சி பெறக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் உண்டுங்க. போட்டிகள் அதீதமாக இருந்தாலும் கூட மிக பெரிய அளவில் லாபத்தை பெறுவதற்கான யோகம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகள்ல மிக அற்புதமான மாற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு இந்த
தருணத்தில் மிக சிறப்பாக கிடைக்கிறது. ஆனால் அதே சமயம் சக்திக்கு மீறி உழைக்க வேண்டாங்க. சக்திக்கு மீறி உழைத்தாலும் கூட இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உச்சத்தை அடைவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய சிறு முயற்சியே மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பை தேடித்தரும். எனவே சக்திக்கு மீறிய செயல்பாடுகள் நிச்சயமாக கலைத்துறையில் தேவையில்லை. அரசியல் துறையை பொறுத்தவரைக்கும் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்பார்க்கக்கூடிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகள்ல பல சிரமம் வெகுவளவில் குறைகிறது. கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய யோகம் உண்டுங்க. இந்த குரு பயிற்சி முழுவதுமே குரு மிக வலுவாக மகர ராசிக்காரர்களின் பக்கம் நிற்பதால் அனைத்திலும் ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகுகிறது. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் ரெட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். குருவும் 5ல் இருப்பது நிச்சயமாக மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு ஒரு இனிமையான தருணமாக மாற்றி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் மிக சிறந்த தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலன் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக உண்டு.